புதுச்சேரி மண்ணடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சின்னப்பேட் பகுதியை சேர்ந்தவர் கார்த்திகேயன் ரேகா தம்பதிகளின் மூத்த மகன் திரிஷாந்த். இவர் திருக்குனூரில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று பள்ளியில் நடைபெற்ற மராத்தான் போட்டியில் கலந்து கொண்டு மாணவன் வீடு திரும்பி குளிப்பதற்காக ஹீட்டரில் தண்ணீர் சுட வைத்துள்ளார். அப்போது தண்ணீர் சுட்டு விட்டதா என்று கையை வைத்து பார்க்கும்போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். இதனை அடுத்து அவரை மீட்ட உறவினர்கள் மண்ணாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் மருத்துவமனையில் மருத்துவர் மற்றும் ஆம்புலன்ஸ் இல்லாததால் பணிபுரிந்த ஊழியர்கள் காரை வாடகை எடுத்து வந்து மாணவனை வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் வாடகை கார் மூலம் தனியார் மருத்துவமனையில் மாணவனை அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் இன்று காலை திருக்குனூர் புதுச்சேரி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உறவினர்களின் மறியல் போராட்டத்தால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனை ஏற்க மறுத்த உறவினர்கள் அமைச்சரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நமச்சிவாயம் உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர்.